வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். மூலம் நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வருகிறது. மூல நட்சத்திரத்திற்கு இந்த பராபவ ஆண்டில் குரு பெயர்ச்சியாக குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கும், மீண்டும் சிம்மத்திலிருந்து வக்ரகதியாக கடகராசிக்கும் சஞ்சாரித்து குரு பகவான் பலாபலன்களை தரவிருக்கிறார். அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் லாப அதிர்ஷ்ட பாக்கிய பணவரவுகள் ஏதாவது ஒரு வகையில் கையில் புழங்கும். மனைவி வழியில் சொத்துக்கள் சேரும். குழந்தைகள் பேரில் சொத்துக்கள் வாங்கி குவிப்பீர்கள். தந்தையின் ஆசி, தாயாரின் வழிகாட்டுதல், அரவணைப்பு உங்களுக்கு புதிய உச்சத்தை தொட வைக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் புதிய உத்வேகமாக இயங்க இவர்களுடைய வழிகாட்டுதல்கள், தைரியங்கள் உங்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடும். இதனால் வெற்றி கொடியை நாட்டி வலம் வருவீர்கள். சுய கௌரவம் மேம்படும். உங்கள் பேச்சிற்கு சமூகத்தில் நல்ல மரியாதை கிட்டும். பணிபுரியும் இடத்தில் சகாக்கள், குடும்பத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவர். இதனால் காரிய ஜெயம் உண்டாகும். கல்வி, உயர்கல்வி தேடும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு கல்வி மேம்படும். விரும்பும் பாடங்கள், கல்லூரிகள் தேர்வு செய்ய ஒத்துழைப்பு நல்குவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் பரிபூரண தெய்வ அருள் கடாட்சம், குலதெய்வ இஷ்ட தெய்வ ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர், வெளிநாடு சுற்றுலா சாத்தியப்படும். புதிய முதலீடுகளாக வீடு, வாகனத்தில் குழந்தைகள் மற்றும் மனைவி பெயரில் முதலீடுகள் செய்து மகிழ்ச்சி பெறுவீர்கள். மனைவிக்கு நகைகள் வாங்கி கொடுப்பீர்கள். இருப்பினும் மாமன், அத்தை, பங்காளிகள் வகையில் சிறு சிறு மனக்கசப்பு வழக்குகள் வந்து போகும். பிரயாணத்தில் கவனம். நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள் இவர்களிடையே நல்ல புரிதல் அவசியம். கருத்து வேறுபாடு உண்டாகி மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். தொழில், வேலை, பணி, விவசாயம், வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடமையை சரிவர செய்து வெற்றிக்காக காத்திருங்கள். அருகில் உள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று குருவுக்கு பிரார்த்தனையும், பிராமணர்களுக்கு அன்னதானம், உதவிகள், பொருளுதவி போன்றவை செய்து கிரக தோஷங்களை விலக்கி வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.